இன்று முதல் நாடு முழுவதும் 3 வகையான வங்கிக் கணக்குகள் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் வங்கிக் கணக்குகள் வைத்திருக்காத நபர்களே மிக குறைவு. மத்திய, மாநில அரசுகளில் பெரும்பான்மையான நிவாரண உதவிகளை பெற வங்கிக் கணக்குகள் தேவைப்படுகிறது. ஆனால் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் கூட வங்கிக் கணக்கை தொடங்க வேண்டிய சூழலில் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வங்கிக் கணக்குகளை பலர் முறையாக பயன்படுத்துவதில்லை என்ற புகார்களும் குவிந்து வந்தன. அதனால் பயன்பாட்டில் இல்லாத வங்கிக் கணக்குகளை 3 வகையாக பிரித்து இன்று முதல் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. சில வங்கிகளில் மொத்த டெபாசிட்டை விட செயல்படாத வங்கிக் கணக்குகள் அல்லது உரிமை கோரப்படாத வங்கிக் கணக்குகளில் உள்ள டெபாசிட் தொகை அதிகமாக உள்ளது ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பில் தெரியவந்தது. எனவே வங்கிகள் உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக செயல்படாத அல்லது முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதுடன் அவற்றை செயல்படும் வங்கிக் கணக்குகளாக மாற்ற எளிய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. ஆனாலும் பல வங்கிக் கணக்குகள் செயல்படாதவையாக உள்ளன. அந்த செயல்படாத வங்கிக் கணக்குகள் மூலம் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. அதனால் 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக எந்த பண பரிவர்த்தனைகளும் செய்யாத கணக்குகள் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அந்த கணக்குகளை செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட வங்கி கிளையை அணுகுமாறும் கூறியுள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்குள் KYC தகவல்களை புதுப்பிக்காதது, 0 பேலன்ஸ் வைத்துள்ள கணக்குகளும் நிறுத்தி வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 3 வகையான வங்கிக் கணக்குகளை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றால் பொதுமக்கள் வங்கிக் கணக்குகள் வைத்துள்ள கிளையை அணுகி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் எனவும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது.